கெமிஸ்ட்ரி. டே ஆன்ஸ்லரி, பூங்கொடிக்கும் ராசுகுட்டிக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நீங்க என்னடா சொல்றீங்க? ஒரு டிகிரி படிச்சவளுக்கும் ஒரு பியூனுக்கும் எப்பரா பொருத்தமாவும்? மச்சான், இவன் எல்லா விஷயத்திலுமே வீக்குடா. விளங்காத லாஜிக் தான்டா கேட்டுட்டே இருக்கான். காதலுக்கு போய் லாஜிக் கேட்டா நான் என்னத்தடா சொல்லுவேன்? ஏதோ ஒண்ணு புடிச்சு போய் அவன் கூட ஓடி போயிட்டா. அத எப்படின்னு கேட்டா நான் என்னத்தடா சொல்லுவேன்? என்னால இதை நம்ப முடியலடா. நம்ப முடியாட்டினாலும் அதான் நிஜம். நாம நம்புனது எல்லாமே போயிடா. பூங்குடியும் ஜீவாவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு நம்பணும். ஆனா அதுவா நடந்துச்சு? மியா இருந்த ராசுகுட்டி தான் ஜீவாவோட ஆள் பூங்கொடிய உசார் பண்ணி ஊருக்கு கூட்டு போயிட்டான். அதான் ஃபேக்ட். இதுக்கே எப்படி ஆனா? எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ராசுகுட்டி அந்த மாதிரி ஆள்லாம் இல்ல. அப்போ பூங்குடி அந்த மாதிரி ஆளா? ஏய் பூங்குடி அப்படிப்பட்டவல்ல. என்ன ப்ரோ, எங்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரி பேசுறீங்க? எங்களுக்கும் கொஞ்சம் பிளாஷ்பேக் தெரியும். ஊர்ல ராசுகுட்டி பூங்குடிய ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவ காலேஜில் படிக்க ஸ்டூடெண்டா வந்து சேர்ந்தா. அவன் இவளை பாக்குறதுக்கு பியூனா வந்து சேர்ந்தான். ஆனா அவன் மடக்குனது ஜீவாவை தீபிகா தட்டிட்டு போயிட்டான்னு இவனை ஓட்டிட்டு போயிட்டான். இதான் கதையோட சுருக்கம். ஏதோ தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இது நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். என்ன நல்லதுக்கு இல்ல? நடந்ததை பேசுனா நல்லதுக்கு இல்லையா? டேய், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலடா. அவன் துபாய் போறதுக்காக பணம் புரட்டிக்கிட்டு இருக்கான்டா. டேய், அவன் பணம் புரட்டினது துபாய் போறதுக்காக இல்ல, பூங்கொடியோட ஹனிமூன் போறதுக்கு. என்னடா சொல்லிக்கிட்டே இருக்க? நானும் அப்படி பேசாதீங்கன்னு மறுபடியும் பேச என்னடா அர்த்தம்? டேய், நான் ஒன்னும் ஆதாரம் இல்லாம பேசலடா. நீ நினைக்கிற மாதிரி ராஜ்குட்டி ஒண்ணு நல்லவன் கிடையாது. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவன் ஊருக்காரனே எனக்கு போன் பண்ணி சொன்னான். ஆனா உனக்கு தான் அவனை பத்தி ஒண்ணும் தெரியல. பூங்கொடி பொண்ண தப்புக்கு அவன் ஏன் பொறுப்பேத்துட்டு வேலையை விட்டு போகணும்? ஜீவா கைட்டி விட்டத அவன் பிக்கப் பண்ணதானே, இப்ப பிக்கப் பண்ணிட்டான்ல. இப்படிலாம் பேசாதீங்கடா, இது ரொம்ப தப்பா இருக்குடா. ஓ, நெஜம் கசக்க தானே செய்யும். இதெல்லாம் ஏற்கனவே முடிவானதுதான். உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம். தெரிஞ்ச எங்களை வந்து நீ அடிக்கிற, உன்னை எங்களால திருப்பி அடிக்க முடியாதா? நீ விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை சும்மா விடுறோம். ஐயோ டேய், அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடா. டேய் இல்ல, பூங்குடி ஜீவாவோட சுத்துனது, அவன் வீட்லயே போய் தங்கி இருந்தது எல்லாம் தெரிஞ்சு எவன் அவளை கல்யாணம் பண்ணிப்பான்? இந்த மாதிரி பழைய காதலன் தான் தியாகியா மாதிரி வாழ்க்கை கொடுக்கணும். உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமே இல்லடா. சம்பந்தமே இல்லாம ரெண்டு வேற விஷயத்தை ஒண்ணு சேர்க்க பாக்குறீங்க. டேய், நீங்க எல்லாம் டீ கடை பெஞ்சு தாண்டா. ஒண்ணு சொன்னா ஊதி பெருசாகிறவங்க. சி, ஆளு வளர்ந்துக்கிறீங்க கொஞ்சமா. என்னடா நீ? அவன் அவ்வளோ பேசிட்டு போறான், என்ன தூக்கிடலாமா? டேய், இது காலேஜ் கேம்பஸ். இங்கே வச்சு அடிச்சா எவனாவது சாட்சி சொல்ல வருவான். சாட்சியே பார்க்க முடியாத இடத்துல அவனை தூக்கணும்டா. சார் வணக்கம். சொல்லுங்க தம்பி, என்ன வேணும்? இன்ஸ்பெக்டர் சார் என்ன பார்க்கணும். என்ன கேஸ்பா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுப்பா, பார்த்து பண்ணிக்கலாம். இல்லை, அது இன்ஸ்பெக்டர் சார் தெரியும். ஓ, சார தெரியுமா? அப்போ உள்ள இருக்காரு, போய் பாரு. சரி சார். சார் குட் மார்னிங் சார். வாங்க ஜீவா தம்பி, வாங்க உட்காருங்க. பரவாயில்ல சார். இப்பதான் ரவிசங்கர் ஃபோன் பண்ணாரு. அப்படியா சார்? பூங்குடி கிடைச்சிட்டா சார்? ஆமா தம்பி சொன்னாரு. இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அது ஒரு சின்ன ஹெல்ப் சார். சொல்லுங்க. அது சார், அங்கிள் உங்ககிட்ட பூங்குடி வந்துட்டு போனதை ட்ரேஸ் பண்ண சொன்னாரா? ஆமா சொன்னாரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டுபிடிச்சிடலாம். சார், நீங்க படிச்சதெல்லாம் சென்னை தானே? இல்லையே, நான் பிறந்தது படிச்சதெல்லாம் மதுரை. ஏன் கேக்குறீங்க? இல்லை சார், அன்னைக்கு நான் உங்களை ஜிஹெச்ல பார்த்ததை என்னோட ஃப்ரெண்டு பிரபு கிட்ட சொன்னேன். அவன் நீங்கள் படித்தது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், நீங்கள் வந்து அவங்க அப்பாவோட காலேஜ் மேட்டு, அதோட நீங்கள் காலேஜ் கிரிக்கெட் டீமோட கேப்டன்னு சொன்னான் சார். இல்லைப்பா, அவன் வேற யாரோ சொல்லியிருக்கான். ஓ,
நான் பேஸ்கெட் பால் பிளேயர். படிச்சது கிறிஸ்டியன் காலேஜ் இல்லப்பா, மதுரை தியாகராஜா காலேஜ். அந்த இன்ஸ்பெக்டர் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. நாங்க 2 பேரும் காலேஜ்ல ஒண்ணா படிச்சோம். சரி சார், அவன் ஏதோ தப்பா சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் படிக்கவே இல்லையா சார்? நான் இப்போ வரைக்கும் அந்த காலேஜை பார்த்த கூட இல்லப்பா. இப்போ உனக்கு என்ன வேணும்? சார் எனக்கு ஒன்றும் வேணாம் சார். சும்மா உங்ககிட்ட கான்டாக்ட்ஸை கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு வந்தேன் சார். பண்ணியாச்சுல, கிளம்புங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா. சார் கோச்சிக்காதீங்க சார். அது பூங்கொடி கிடைச்சிட்டா, ஆனால் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சார். உங்க குடும்ப விஷயத்தை மட்டும் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாதுப்பா. எனக்கு 1008 வேலை இருக்கு. கோச்சிக்காதீங்க சார். உங்கள் வேலைக்கு நடுவில் கொஞ்சம் பூங்கொடி இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்களேன் ப்ளீஸ். சரி, ட்ரை பண்ணுறேன், கிளம்புங்க. ஓகே சார். சாரி சார், கொஞ்சம் தெரியாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச் சார். தம்பி, இனிமேல இங்கே வராதீங்க. ம். போய் உங்க கல்யாண வேலையை பாருங்க. தேவையில்லாத விஷயத்துல இன்வால்வ் ஆகாதீங்க. தேவையில்லாத விஷயமா? எனக்கு புரியலையே சார். உங்ககிட்ட வழக்கமெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, கிளம்புங்க. எதுக்கு ரவிசங்கர் அங்கிள் மார்க்ஷீட்டுக்கு போகணும்? ஏன் என்ன பார்த்த உடனே டென்ஷன் ஆகணும்? ஏன் இன்ஸ்பெக்டர் அவரோட காலேஜ் ஃப்ரெண்டுன்னு சொல்லணும்? இன்ஸ்பெக்டர் ஏன் என்ன இப்படி விரட்டணும்? எது தப்பா இருக்கே? பூங்குடி விஷயத்துல எதையும் மறைக்கிறாரு. என்ன தம்பி, சாரை பாத்தீங்களா இல்லையா? என்ன தம்பி யோசிக்கிறீங்க? சாரை பாத்தீங்களா இல்லையா? பார்த்துட்டேன் சார், அவர்கிட்ட பேசிட்டேன். ஆனால் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வா, டீட்டெயில் எடுத்து வைக்கிறேன்னு சொல்கிறாரு. எனக்கு வேற டைம் ஆகுது, நான் வேற கிளம்பணும். அப்படியா தம்பி? இதுக்கே இன்ஸ்பெக்டர் போய் கஷ்டப்படுத்திக்கிட்டு? பாவம், அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். என்ன வேணும்னு சொல்லுங்க தம்பி, பார்த்து பண்ணிக்குவோம். அது ஒன்றும் இல்லை சார். இதுக்கு முன்னாடி இவர் இங்கே வந்திருக்காருன்னு பார்த்து சொல்லுங்க. இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா ஞாபகம் ஞாபகம் வந்துருச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி நாங்க நைட் ரவுண்ட்ஸ் போறப்ப இவரை ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும். என்ன பிரச்சனை? எதுக்கு காப்பாத்துனீங்க? வாங்க, அத கொடுங்க தம்பி. கிட்டத்தட்ட 25 லட்சத்தை ஏமாற பார்த்தாரு. நல்ல வேலை இன்சு தான் அவரை காப்பாத்தினாரு. 25 லட்சமா? கொஞ்சம் தெளிவாக புரியுற மாதிரி சொல்லுங்க. அப்படி யார்கிட்ட ஏமாற பார்த்தாரு? இவருக்கு வேண்டப்பட்ட யாரையோ கடத்தி வச்சிருக்கதா ஒரு ஃப்ராடு பையன். அவன் பேர் என்னன்னா தினேஷ். ஒரு அம்மாவையும் பொண்ணையும் கடத்திட்டதா போய் சொல்லி இவர்கிட்ட காசு வாங்க பார்த்தான். ஆனா அது உண்மை இல்லை. இதான உனக்கு தேவையான டீட்டெயிலு. சரி வரட்டா? ஒரு நிமிஷம் சார், இப்படி பாதியில் போக பார்க்குறீங்களே. அந்த தினேஷ் இப்போ எந்த ஜெயிலில் இருக்கா? ஜெயில்லையா? ஆமாம், ஒரு பிளாக்மெயிலரை ஜெயிலில் தானே வைப்பாங்க. ஜெயிலில் எப்படி வைக்கிறது? நீ காட்டினியே பெரிய மனுஷன், கேஸெல்லாம் வேண்டாம் அவனை அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு. அதான் அவனை விரட்டி விட்டோம். அவ்வளோ பெரிய கேஸை ஒன்றும் இல்லாமல் விடுறான். செலவுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போடான்னு. சில்லற பையன் இப்போ 5 பைசா இல்லைன்னு கையை வச்சிட்டான். நானும் என்னென்னமோ பேசி பார்த்தேன், ஒன்றும் தேரலை. அவன் ஃபோன் நம்பரை எழுதி கொடுத்துட்டு நாளைக்கு ஃபோன் பண்ணுங்க ஏட்டியான்னு பாப்பாவுன்னு போயிட்டான். அவன் ஃபோன் நம்பர் தர முடியுமா? இங்கே பாருப்பா, நீ கொடுத்த 500 ரூபாய்க்கு இந்த டீட்டெயில் தான் வரும். ஃபோன் நம்பர் எடுக்கணும்னா உள்ளே போகணும், ஃபைல் எடுக்கணும், பேஜை திருப்பணும், தேடணும், ஸ்டில் எடுக்கணும், அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். இவ்வளோ வேலை இருக்குப்பா. இதாப்பா, இதான் அவனோட ஃபோன் நம்பர். பண்ணி பாருப்பா. போப்பா.
ஹலோ, தினேஷ், நான் உங்களை பார்க்கணுமே. நீங்கள் யார்? என்ன விஷயம்? ஒரு சின்ன அசைன்மெண்ட்டு. அடிக்கிறது, கடத்துறது, ரத்த காயம், எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன லவ் மேட்ரு. என் ரூட்டில் ஒருத்தன் கிராஸ் பண்ணுறான். சும்மா அவனை மிரட்டினாலே போதும். சரி, வாங்க பேசிக்கலாம். அட்ரஸ் நம்பர் 2 குபேரன் தெரு, விஐபி காலனி, போரூர். ஓகே, வரேன். என்ன கதவு திறந்திருக்கு? நான் பூட்டிட்டு தானே போனேன். யார் வந்திருப்பா? மியா மியா இருந்த ராசுக்குட்டி தான் ஜீவாவோட ஆள் பூங்கொடிய உசார் பண்ணி ஊருக்கு கூட்டு போயிட்டான். டே ராசுக்குட்டி, ஏய், இப்பயே நீ பயப்படுற? நான் பயப்பட்டேனா? நீ வேற. ஆமா, நீ எங்கடா போய் இந்த ஆளைய காணோம்? ஒருவேளை காசு கீசு கிடைச்சி நீ என்கிட்ட சொல்லாம கொள்ளாம துபாய்க்கே போயிட்டே நினைச்சேன்டா. உங்ககிட்ட சொல்லாம எங்கடா போக போறேன் நானு? அதுவும் இல்லாம இனிமேல் துபாய்க்கு போற ஐடியாலாம் எதுவுமே இல்லடா. ஊரோடவே செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமாண்டா, என்னமோ நினைச்சு வந்தோம், என்னென்னமோ நடந்துருச்சு. இங்க வந்ததுல ஒரே ஒரு நன்மை என்னன்னா, உன் கூட பழக்க வழக்கம் கிடைச்சது மட்டும்தான்டா. என்னடா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட? நானும் என் அப்பா கிட்ட சொத்தை வித்து கூட நான் ஃபாரின் போகணும்னு சொன்னேன்ல, அந்த ஆள் எங்கே கேட்டான்? உனக்கு தான் தெரியுமே, நமக்கு தெரிஞ்ச நண்பங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்தேன், ஒரு பையனும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். ஊரில் போய் என் அப்பங்கிட்ட 2ல் 1 கேட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பி போனேன். நீ எதுக்கிட்ட நாங்கள் ஃபாரின்லாம் போய் கஷ்டப்படுற, ஊருக்குள்ளேயே ஒரு கடைகணியை வச்சு கொடுத்துட்றேன், இங்கனக்குள்ளேயே செட்டில் ஆயிருன்னு சொன்னாப்புல. ஓ, என்னடா நம்ம அப்போ திடீர்னு பாசமாக பேசுகிறானேன்னு பார்த்தா, எனக்கு தெரியாமல் ஊருக்குள்ள ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்காப்புல. அந்த பொண்ணுக்கு ஏதோ தோஷமா, அதுக்காக காசு வரதட்சணை ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க போல. அதில் தான் எப்போ இந்த கடையை வச்சு தரேன்னு சொல்லியிருக்கான். சரி, தோசை இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் இங்கனுக்குள்ள நாம படாத கஷ்டத்தையா பட போகிறோம். அதான் கல்யாணத்தை பண்ணிட்டு ஊர்லேயே செட்டில் ஆயின்னு முடிவு பண்ணிட்டேன். நேற்று தான் எனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு இந்த கங்கனெல்லாம் கட்டி விட்டாங்க. கங்கனம் கட்டின கையோட சென்னைக்கு போய் துணிமணியெல்லாம் எடுத்துருவான்னு சொல்லிட்டாங்க. அதான் எல்லாத்தையும் பேக் பண்ணிருக்கேன். பொண்ணு பேர் என்ன? பூங்கொடியா? என்னடா சொல்ற? பூங்கொடியா? நீ செஞ்சது சரிதான்டா. ஜீவாவும் கைவிட்டுட்டான். அவன் என்னடா பண்ணுவா? காதலிச்ச உனக்கு தான் அவளோட அருமை தெரியும். உன்னால தான் அவளை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும். டேய், கல்யாணம் ஆனாலும் அவளை படிக்க மட்டும் வச்சிடறா. டேய், என்னடா உளர்ற? டே 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 டே, எனக்கு எல்லாம் தெரியும்டா, எல்லாம் தெரியும். நல்ல விஷயம் தான் முடிவு பண்ணியிருக்கேன். அவளை புரிஞ்சவனும் அவளுக்கு பொருத்தமானவனும் நீதான். சொல்லு, கல்யாணத்துக்கு நானும் வந்து அஸ்திடுறேன். டேய், பைத்திய மாதிரி பேசாதடா. என் அப்பா பாத்துருக்க போன எனக்கே தெரியாதுடா. ஏதோ தூரத்து சொந்தமா. ஆமா, பூங்கொடி பூங்கொடி எதுக்கு சொல்லிருக்க? டேய், அப்ப பூங்குடி எங்கடா? என்ன கேட்டா? டேய், பூங்குடியை அவங்க அம்மாவை காணும்டா. பூங்குடியை கல்யாணம் பண்றதுக்காக நீ தான் கூட்டிட்டு போயிட்டு சொல்லி ஊரு ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. இப்ப கூட இத பத்தி ஒருத்த பேசுறதுனால தான் அவன்கிட்ட சண்டை போட்டு நான் இங்க வந்திருக்கேன். லூசு. டேய், முட்டாள் மாதிரி பேசாதடா. கடைசி அவளை காலேஜ்ல வச்சு பிரச்சனை நடந்துச்சு, அப்பதான் நான் பார்த்தேன். டேய், அப்ப அவ எங்க தான போயிருப்பா? நான் உன் கூட ஊருக்கு வந்துட்டானே நினைச்சேன். டேய், நானும் அங்க இருந்தாண்டா வரேன். நான் அவளை பார்க்கவே இல்லையே. அவங்க அம்மாவை கூட்டிட்டு எங்கடா போனா? அது அவளா போலடா. அந்த ஜீவா தான் திட்டம் போட்டு அவளை எங்கேயும் அனுப்பி வச்சிருக்கான்.
டேய் தீபிகாவை கல்யாணம் பண்றதுக்கு ஏதாச்சும் சிக்கல் பண்ணிடுவாளோன்னு பயந்து போய் அவளை எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கான்டா. அவன் தீபிகாவை எப்படி கல்யாணம் பண்றான்னு நானும் பாத்துறேன்டா. டேய் டேய் ராசு நில்றா, சொல்றா கேளுடா. டேய் நில்றா டேய். என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன். ஏய் ஜீவா, எங்க இவ்வளோ ஸ்பீடா போறான்? ஒருவேளை இவன் தான் பூங்கொடியை மறைச்சு வச்சிருப்பானோ? இவனை ஃபாலோ பண்ணி பார்ப்போம். வினேஷ், வினேஷ், யார்ப்பா நீ? அதான் ஃபோன்ல சொல்லியிருந்தல லவ் மேட்டர். அடிதடிலாம் எதுவும் இல்லைல்ல? சேச்சா அதெல்லாம் எதுவும் இல்லை. என் நம்பர் இருக்குல்ல, கால் பண்ணிட்டு நாளைக்கு வா. இன்னைக்கு நேரம் சரியில்லை, போ. ஒரு நிமிஷம். ஆளை கடத்திட்டேன்னு போய் சொல்லி 25 லட்சம் ரூபாய் கேட்டு நைட் வந்தா ஓகேவா? தம்பி, யாரா நீ? பார்க்க டீசன்ட் லுக்கில் இருக்க, மூஞ்சியில கோடு போட்டுற போறேன், போயிரு ஒழுங்கா. டேய், நான் கேட்கறதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அம்மா நீ யாரு? உனக்கு ரவிசங்கர் அங்கிளுக்கு என்ன சம்பந்தம்? ரவிசங்கரா? அவருக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? இவனுங்க உள்ள இருக்கிற நேரத்தில் 25 லட்சத்தை பற்றி கேட்குறானே. இவனுங்க 3 லட்சத்துக்கே அந்த அடி அடிக்கிறானுங்க. எப்படியாவது ரவிசங்கர் கிட்ட இருந்து 25 லட்சத்தை வாங்கினா 15 அவனுக்கு, 10 நமக்கு. அப்படின்னா மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும். எதுக்குடா அவர்கிட்ட 25 லட்சம் ரூபாய் கேட்ட? ஏய், கேட்குறேன்ல, எதுக்குடா 25 லட்சம் ரூபாய் கேட்ட? என்னடா தெரியும் உனக்கு? இவன் துருவி துருவி கேட்குறத பார்த்தா இவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த ரவிசங்கரோட ரகசியம் வெளியில் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ரகசியத்துக்கு மரியாதை. இல்லைனா பாபு நம்மளை போட்டு தள்ளிட்டு இந்த ரகசியத்தை வச்சு பெருசாக கறந்துருவான். நமக்கு உயிரும் இருக்காது, சல்லி காசும் தேராது. இப்போ என்ன பண்ணலாம்? இவனை அடிச்சு அனுப்புறதான் ஒரே வழி. டேய், கேட்டுக்கிட்டே இருக்க, என்னடா எரும மாடு மாதிரி நிக்கிற? ஏய் சொல்லுடா. அவரை பத்தி ஏதோ ஒரு ரகசியம் உனக்கு தெரியும், அதை வச்சு நீ பிளாக்மெயில் பண்ண பாக்குற. அது என்னன்னு சொல்லு. அதை ஏன்டா ஏன்ட்ட கேட்குற? போய் அவர்கிட்ட கேள்றா. டேய், உண்மையை சொல்லுடா. நான் எதுக்குடா ஓன்ட்ட சொல்லணும்? டேய், என்கிட்ட விளையாடாத. உனக்கும் ரவி அங்கிளுக்கும் உள்ள ரகசியம் என்னடா? சொல்லுடா. முடியாதுன்னா என்னடா பண்ணுவ? கொல்லு வேண்டாம்.